ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம இயல் 2 நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த இயல் 2ல் 2வது செயல் பகுதியான காணி நிலம் அப்படிங்கிற பாடத்துக்கான ஒரு விளக்கம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா பாடங்களுக்கான வீடியோஸ் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க சேனலில் செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறோம், அங்கேயும் செக் பண்ணிக்கோங்க. சரியா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்பதான் இதுல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரியும். நீங்க இந்த வீடியோவை ஒரு முறை பார்த்துட்டு நீங்க போய் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் உங்களோட மைண்ட்ல ஏறும். சரியா? ஒரு வாட்டி இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. இம்பார்ட்டனா நாங்க சொல்ற பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல இருந்து கண்டிப்பா கேள்விகள் வரலாம். சரியா? வேற எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கான பதில்களை நாங்க அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றோம். சரியா? இப்போ நம்ம இந்த பாடல் ஸ்டார்ட் பண்ணலாம். காணி நிலம் அப்படிங்கிறது இதுக்கான ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாரதியார். சரியா? பாரதியார் இந்த பாடம் படிக்கணுமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேள்வி ஏன்னா இப்போ சிலபஸ் மாறினதுக்கு அப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு பாடத்தை எடுத்தோம் அப்படின்னா உடனே ஃபர்ஸ்ட் நம்ம அதை படிக்கணுமா? சிலபஸ்ல கவர் ஆகுதா? இந்த பாடத்துல இருந்து கேள்வி கேட்பாங்களா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த பாடம் கண்டிப்பா இம்பார்ட்டன்டான ஒரு பாடம் தான். பாரதியார் டாபிக்ல இருக்காரு, ஜிஎஸ்லயும் சிலபஸ்லயும் இருக்காரு, ஜென்ரல் ஸ்டடீஸ்லயும் இருக்காரு, ஜிகேலயும் இருக்காரு, நம்மளோட தமிழ்லயும் இருக்காரு. ஸோ அதனால இந்த பாடலை நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணவே முடியாது. இதுல அவரை பத்தின தகவல்கள் இருக்கு. இந்த பாடலும் முக்கியமானது. ஸோ இதை கண்டிப்பா நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ ரொம்ப ஈஸியா இதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த பாடல்ல என்ன சொல்லியிருப்பாரு பாரதியார் அப்படின்னா, அவருக்கு ஒரு வீடு வேணும். சரியா? காணி அளவு நிலத்துல அவருக்கு ஒரு வீடு வேணும். அது ஒரு மாளிகை மாதிரி அவருக்கு கட்டி தரணும் அப்படின்னு நினைப்பாரு. அந்த தூண்கள்லாம் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாரு. நல்ல நீர் உள்ள ஒரு கிணறு இருக்கணும். பக்கத்திலேயே 10, 12 தென்னை மரம் வேணும். அந்த தென்னை மரத்துல இளநீரும் கீற்றும் நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அங்க முத்து போன்ற நில ஒளி இருக்கணும். அதுக்கப்புறம் காதுக்கு இனிய குயில்கள்லாம் அந்த கத்தும் தெரியுமா? குயில்கள்லாம் காலையில எந்திரிச்சோன்னே இந்த மரங்கள்ல கத்தும்ல, அந்த மாதிரியான சத்தங்கள் எப்பயுமே காதுக்கு இனிமையா எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? இவருடைய ஆசை, இவர் ஒரு வீடு இருக்கணும். இவருக்கு அந்த வீடு இவருடைய ஆசைப்படி எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பராசக்தி கிட்ட வேண்டுறாரு அப்படிங்கிறது தான் இந்த பாடல். சரியா? இதுதான் இந்த பாடலுடைய சுருக்கம். இப்ப இந்த பாடல்ல என்னென்ன சொல்லியிருக்காங்கிற பாத்துக்கலாம். இந்த இந்த பாடலை ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தெரியுமா? தமிழ் உயர்வுக்கு தோல் போன்றது, புலவருக்கு வேல் போன்றது, இளமைக்கு பால் போன்றது, அந்த மேட்சிங் மாதிரியே இதுலயும் கேட்பாங்க. சரியா? சோ அதனால காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10, 12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் எத்தனை? 10, 12 தென்னை மரம் வேண்டும் சொல்றாரு. சரியா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கலாம். அடுத்து முத்து சுடர் போலே நில ஒளி முன்பு வரவேணும். அங்கு கத்துங் குயிலோசை சற்றே காதில் படவேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றா இளம் தென்றல் வேணும். சரியா? இதை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வர இந்த ரைமிங்கான வேர்ட்ஸ், இந்த 10, 12 தென்னை மரம், இந்த மாதிரி விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல மேட்ச் அந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம். சரியா? இப்ப இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். காணி அளவு நிலம் வேண்டும். அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். மாடங்கள்னா மேல அந்த செவறுகள் வரும்ல, அததான் மாடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அந்த எனக்கு ஒரு காணி அளவு நிலத்துல ஒரு மாளிகை கட்டணும். அந்த மாளிகை அழகான தூண்களையும் தூய நிறம் அப்படின்னா வெள்ளை நிறம் தான். சரியா? வெள்ளை நிறமுடைய மாடங்களையும் அது இருக்கு, அதுல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. சரியா? இப்ப நம்மலாம் வீடு வேணும்னா நம்மளுக்கு இத்தனை ரூம் இருக்கணும். இங்க என்ட்ரன்ஸ் இந்த கிழக்கு பார்த்து இருக்கணும். அதுக்கப்புறம் இத்தனை இங்க வெயிட்டிங் ஹால் இருக்கணும். இங்க பால்கனி இருக்கணும். இந்த சைடு விண்டோ இருக்கணும். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி அவருடைய ஆசை எப்படின்னா, இயற்கை சார்ந்து இருக்கணும். இயற்கையோட ஒன்றி நம்ம வாழணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு ஆசையா இருந்திருக்கு. சரியா? நல்ல நீரையுடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும். இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நல்ல நீர், நல்ல தண்ணி கிடைக்கிற ஒரு கிணறு இருக்கணும்ப்பா அந்த இடத்துல. ஏன்னா அந்த காலத்துலலாம் கிணறு அப்படிங்கிறது தான் நம்ம வாட்டரோட சோர்ஸே. இப்பதான் நம்ம போர் போடுறோம், மோட்டர்ல இருந்து எடுக்கிறோம், வெளியில இருந்து தண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க, லாரியில கொண்டு வராங்க. ஆனா முன்னாடி அந்த மாதிரி சிஸ்டம்லாம் கிடையாது. ஃபுல்லாவே கிணறு தான், கிணறு ஊத்து தான்.
அந்த கிணறு தான் வந்து வாட்டர் சோர்ஸே. எல்லாத்துக்குமே அதுதான். சமைக்கிறதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த கிணறுல இருந்து தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்ல ஊருக்கு வந்து பொதுவா வந்து குளம் இருக்கும். நல்ல தண்ணி குளம்னு இருக்கும். அதுல குளிக்கவோ, இது பண்ணவோ உள்ள விடமாட்டாங்க. நல்ல தண்ணி யூஸ் பண்றதுக்கு மட்டும், நம்மளுக்கு சாப்பாடுக்கு, சமையலுக்கு, அது போக குடிக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு மட்டும் அங்கேருந்து மக்கள் வந்து எடுத்துக்குருவாங்க. சரியா? இந்த மாரி தான் இருந்துச்சு. இப்பதான் வந்து இந்த மாரி போர் சிஸ்டம்லாம் வந்துருச்சு. அதனால அவர் என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு கிணறு வேணும் நல்ல தண்ணியோட. அதே மாரி இளநீ, கீற்றுலாம் இருக்கிற மாரி எனக்கு வந்து ஒரு 10, 12 தென்னை மரம் வேணும் அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே முத்து போன்ற நில ஒளி வீச வேண்டும். காதுக்கு இனிய குயிலின் குரல் ஓசை கேட்க வேண்டும். உள்ளம் மகிழுமாறு இளந்தென்றல் தவழ வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? அங்க வந்து முத்து போன்ற அந்த நில ஒளி வந்து வீசணும். நிலா ஒளி வந்து எப்பயுமே வீசிக்கிட்டே இருக்கணும். காதுக்கு இனிய குயிலின் குரல் ஓசை கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? இது எல்லாமே வந்து ஒரு கற்பனை மாதிரி தான். சரியா? அப்ப நிலா ஒளியே வந்து மாசம் பூரா நம்மளுக்கு நிலா ஒளி இருக்காது. சரியா? 15 நாட்கள் தான் நிலா இருக்கும். அதுக்கப்புறம் அமாவாசை வரும். திரும்ப கரையும், திரும்ப வந்து வளரும். இந்த மாதிரியானதான் இருக்கும். அதனால இது எல்லாமே இப்ப நம்ம இத பார்க்கும்போது என்ன தெரியுது? அவருடைய ஒரு ஒரு கற்பனை இது. சரியா? இப்படிதான் அவர் வீடு இருந்துச்சு அப்படின்னு இல்ல. அவருடைய ஒரு கற்பனை இது. சரியா? இப்ப இதனுடைய சொல்லும் பொருளும் பார்க்கலாம். காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். காணி அப்ப நம்ம இப்ப சொல்லுவோம்ல 1 சென்ட், 1/2 சென்ட், 1 ஏக்கரு, 1/2 ஏக்கரு, 2 ஏக்கரு, 3 ஏக்கர் இந்த மாதிரி சொல்லுவோம் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு நிலத்தினுடைய ஒரு குழி கணக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு சில ஏரியா பக்கம் போயிட்டோம்னா குழி கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நில அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் இந்த காணி அப்படிங்கிற சொல். சரியா? அடுத்து மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் அப்படின்னு அர்த்தம். சித்தம் அப்படின்னா உள்ளம் அப்படின்னு அர்த்தம். சரியா? சித்தம்னா உள்ளம். இப்ப நூல்வெளி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். சரியா? எத்தனாவது நூற்றாண்டு? 20ஆம் நூற்றாண்டினுடைய இணையற்ற கவிஞர் பாரதியார். அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர் இவர். எட்டயாபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். சரியா? 20ஆம் நூற்றாண்டுல சிறந்த கவிஞர் பாரதியார். இவருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். இளமையிலேயே இவர் கவிப்பாடும் திறன் பெற்றுட்டாரு. எட்டயாபுர மன்னரால் தான் இவர் பாரதி அப்படிங்கிற பட்டமே வந்து வழங்கப்படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவருடைய இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். அதுக்கப்புறம் எட்டயாபுர மன்னர் தான் இவருக்கு பாரதி அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்திருக்காரு. அடுத்து தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவருடைய கவிதைகள் எதை பத்தினதா இருந்திருக்கு? விடுதலை போராட்டத்தை ஊட்டியிருக்காரு. விடுதலை உணர்வை வந்து ஊட்டியிருக்காரு. மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் வந்து பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்களை வந்து பாடியிருக்காரு. சரியா? மொத்தம் 5 ஏரியா வந்து கவர் பண்ணியிருக்காரு. 1 விடுதலை உணர்வு, அதுக்கப்புறம் மண் உரிமை, பெண்ணுரிமை, நாட்டுப்பற்று, மொழிப்பற்று. சரியா? இந்த 5 ஏரியா சம்பந்தமான பாடல்கள் தான் வந்து இவர் வந்து பாடியிருக்காரு, படைச்சிருக்காரு. சரியா? அடுத்ததா பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய பல நூல்களை இயற்றியுள்ளார். சரியா? இவர் வந்து நூல்களும் வந்து இயற்றியிருக்காரு. பாட்டுகள் எழுதுனதோட சேர்த்து பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு அப்படிங்கிற நூல்களையும் இயற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து தான் இந்த பாடலை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அவருடைய கவிதை புக்ல இருந்து தான். ஏன்னா அவரோட கவிதை புக்ல தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. நான் வந்து இந்த மாதிரியான வீடுகள்லாம் எனக்கு வேணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்து இங்க எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதில் நம்ம நோட் பண்ணக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்றேன். ஒவ்வொன்றா நோட் பண்ணிக்கோங்க. பாரதியார் 20ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு கவிஞர். சரியா? இவருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். இவருக்கு பாரதி அப்படிங்கிற பட்டம் எப்படி கிடைச்சிச்சுன்னா எட்டயாபுர மன்னர் தான் இவருக்கு பாரதி அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாரு. இவர் இளமையிலேயே சிறப்பா கவி பாடுற அளவுக்கு திறன் பெற்றவர். அதுக்கப்புறம் இவருடைய கவிதைகள்ல இவர் விடுதலை உணர்வையும், மண்ணுரிமையையும், பெண்ணுரிமையையும், நாட்டுப்பற்றையும், மொழிப்பற்றையும் பற்றி பல பாடல்களை பாடியிருக்காரு. அது சம்பந்தமான கருத்துக்களை, அது சம்பந்தமான உணர்வை வந்து மக்களுக்கு ஊட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இவர் எழுதிய நூட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. சரியா? அதுக்கப்புறம் இந்த பாடல் எங்கிருந்து வந்திருக்குன்னா பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற கவிதைகள் புத்தகத்துல இருந்து இந்த பாடலை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா? மொத்தம் 6 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து நோட் பண்ணியிருக்கோம். சரியா? இதோட இந்த பாடல் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இவ்வளவுதான். இந்த பாடல் வந்து ரொம்ப சிம்பிள். இதை நம்ம வந்து ஈஸியா பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது நம்ம ஒன் வேர்ட் பார்க்கலாம். கிணறு என்பதை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேணி. சரியா? ஏரி, குளம், ஆறுலாம் வேற. கேணினா கிணறு. அடுத்து சித்தம் என்பதன் பொருள் நம்ம மேலே பார்த்தோம். மனம். மனம்னா சித்தம் அப்படின்னு பொருள். அடுத்து மாடங்கள் என்பதின் பொருள் மாளிகையின்
அடுக்குகள். சரியா? மாடங்கள் அப்படின்னா அடுக்குகள் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு அடுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி சொல்லுவோம்ல. மாடங்கள் அப்படின்னா அதான் மேல உள்ள அந்த சீலிங்கை தான் வந்து மாடங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் என்னன்னா நன்மாடங்கள், நன்மை கூட்டல் மாடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சாரி. அடுத்ததா 5வது நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் அப்படின்னா என்னன்னா நிலத்தின் இடையே அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பிரிக்கிற போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா நிலத்தின் கூட்டல் இடையே அப்படின்னு கிடைக்கும். சரியா? அடுத்து முத்து பிளஸ் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இடையில இச்சு வரும். ஸோ முத்துச்சுடர் அதான் சரியான ஆன்சர். அடுத்து நிலா பிளஸ் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. சரியா? நில ஒளின்னு வரலாம். நில ஒளி அது வந்து ஸ்டார்ட்ல வந்து நில ஒளின்னு வரும். இதுக்கு வந்து நிலா ஒளி அப்படின்னா நிலா ஒளி அப்படின்னு தான் வரும். சரியா? அடுத்ததா பொறுத்துக. ஃபர்ஸ்ட் வந்து முத்துச்சுடர் போல அப்படின்னா நில ஒளி. முத்துச்சுடர் போல அவர் எது கேட்டாரு? நில ஒளியை தான் கேட்டாரு. அதுக்கப்புறம் தூய நிறத்துல என்ன கேட்டாரு? மாடங்கள் கேட்டாரு. முத்துச்சுடர் போல நில ஒளி கேட்டாரு. தூய நிறத்துல மாடங்கள் கேட்டாரு. சித்தம் மகிழ்ந்திட தென்றல் கேட்டாரு. சரியா? மேட்ச்ல வந்துருச்சு பாத்தீங்களா? இதுக்கு தான் அந்த பாடல் வரிகள் வந்து நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே, இதோட இந்த பாடல் வந்து முடிஞ்சு நம்ம மீண்டும் அடுத்த இந்த இயல் 2க்கான உரைநடை பகுதி வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். இதுக்கு நான் ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரியான இந்த இயல் 1 இயல் 2 இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து தேவைப்படுது. உங்களால் கைப்பட நோட்ஸ் எடுக்க முடியல, எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு நோட்ஸ் வந்து பிடிஎஃபாக எதுவும் தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதை வந்து ரெடி பண்ணி தரோம். உங்களுக்கு வேறு என்ன தேவைகள் இருக்குது, வேறு என்ன கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நடத்தணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா, நாங்கள் நடத்துறது உங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் அடுத்து என்ன அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ ரொம்ப நன்றி. இதோட நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். படிக்கிறத நிப்பாட்டிடாதீங்க. ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.